எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு புதினா குருமா செஞ்சு பார்க்கலாங்க. இட்லி தோசை புரோட்டா கூட நல்லா இருக்குங்க. சப்பாத்திக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன். அடுப்புல ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கங்க. ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்க்கலாங்க. ஒரு துண்டு பட்டை, 2 லவங்கம் இதெல்லாம் சேர்க்கலாங்க. நான் இப்போ பெரிய வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் மெலிசா நீல வாக்கில் அரிஞ்சு வச்சிருக்கேங்க. இதுக்கு சேர்க்கலாங்க. வெங்காயம் வதங்கிட்டுங்க. வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறாங்க. இஞ்சி பூண்டு விழுது வதங்கிடுங்க. புதினா கொஞ்சம் பறிச்சு அலசி வச்சிருக்காங்க. இது சேர்க்கலாங்க. இப்போ புதினாவும் வதங்கிடுங்க. இப்போ மீடியம் சைஸ் தக்காளி 4 தக்காளி தூளா அரிஞ்சு வச்சிருக்காங்க. இதை சேர்க்கலாங்க. தக்காளி நல்லா வதங்கிடுங்க. தக்காளி எண்ணெயில நல்லா வதக்கிடுச்சுங்க. இப்போ மஞ்சத்தூள் குட்டி ஸ்பூன்ல ஒரு 1/2 ஸ்பூன் சேர்க்கலாங்க. மிளகாத்தூள் நம்மளுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்க்கலாங்க. இதில் பச்சை மிளகா போட்டு வெங்காயம் கூட பச்சை மிளகா போட்டு தாளிச்சா குருமா ரொம்ப ருசியாக இருக்குங்க. நான் போடல பச்சை மிளகா, வரமிளகா தூள் மட்டும் சேர்க்கிறேன். பச்சை மிளகாவும் போட்டு வரமிளகா தூளும் சேர்க்கலாங்க. நல்லா ருசியாக இருக்குங்க. இப்போ கொத்தமல்லி தூள் சேர்க்கலாங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்க்கலாங்க. இந்த மசாலாவை எண்ணெயில வதக்கிட்டு தண்ணி கொஞ்சம் விட்டுலாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறாங்க. இப்போ இந்த மசாலா நல்லா கொதிச்சு பச்சை வாசம் போற அளவுக்கு ஒரு 6-7 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கிடுங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்கலாங்க. பத்தலைன்னா திரும்ப கூட கடைசியாக சேர்க்கலாங்க. இப்போ நான் ஜாரில் ஒரு சின்ன தேங்காய் துருவி போட்டு வச்சிருக்கிறேங்க. ஒரு குட்டி தேங்காய். அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா, ஒரு துண்டு பட்டை, 3 லவங்கங்க. இதை இப்போ இந்த தேங்காவோட சேர்த்து அரைச்சிக்கலாங்க விழுதா. இது கூடவே 3 ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்து விழுதா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ அரைச்சி வச்ச விழுதை இதில் சேர்க்கலாங்க. யார் கழுவி தண்ணியும் சேர்த்துலாங்க. நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி பதம் தேவையோ அவ்வளோ சேர்த்துலாங்க. கொதிச்சுதுன்னா தண்ணி சுண்டுங்க. இது ஒரு 6-7 நிமிஷமா நல்லா கொதிச்சிட்டு இருக்குதுங்க. இப்போ மசாலா பச்சை வாசலாம் போக நல்லா வெந்துருச்சுங்க. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ எண்ணெய் பிரிஞ்சும் வருதுங்க. நல்லா வாசமாகவும் இருக்குதுங்க. உப்பு காரம் சரி பார்த்துக்கலாங்க. அரை உப்பு இருந்தாக்கா இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. இட்லி தோசை பணியாரம் சப்பாத்திக்கு புரோட்டாக்கு கூட நல்லா அருமையாக இருக்குங்க. இப்போ குழம்பு தயாராகிடுச்சுங்க. கொத்தமல்லி தலை கொஞ்சம் அரிஞ்சு வச்சிருக்காங்க. இப்போ இந்த குழம்புல கொத்தமல்லி தலையை சேர்க்கலாங்க.